தேவனுக்கு விரோதமான பகையா? ஐயையோ! வேதம் ஏதோ சொல்லுதே! ஆமாங்க. தேவனுக்கு விரோதமான பகை ஒண்ணு இருக்கு. என்னன்னு தெரியுமா? உலக நேசம். உலக நேசமா? அப்படின்னா என்ன? அப்படின்னா கடவுளுக்காக சில காரியத்துல நம்ம நோ சொல்லாம இருக்கிறது. அன்னைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களுடைய லைஃப்லாம் யோசிச்சு பாருங்களேன். நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை, நல்ல ஒரு சாப்பாடு. ஆனா நோ அப்படின்றத சொல்ல கத்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு அடிமையா போனாங்க. அடிமையா போன இடத்துல எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்ல. நோன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அட நம்ம வந்ததே அடிமையா வந்திருக்கோம், நாம எப்படி நோ சொல்ல முடியும்? இப்படி பல காரியங்களை நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா அன்னைக்கே அந்த காலத்திலே தானியேல் நோ சொல்ல பழகினார். அதாவது ராஜா கருத்த காரியங்களுக்கு அடுத்ததாக அவரை உயர்த்ததுக்கு கொண்டு போய் விட்டது. அன்னைக்கு அவர் சொன்ன நோ, அதுதான் கிரேட். அதுதான் உலகத்திலிருந்து நம்மளை பிரிக்குது, ஆண்டவர் கூட நம்மளை இணைக்குது. இன்னொரு விஷயம், அங்கே இருக்கவங்க எல்லாரும் அவரை டார்கெட் பண்ணாங்க, அவர் ப்ரேயர் பண்ணுறத குறி வச்சாங்க. ஆனாலும் அவர் அசரல. அடுத்த நாளும் அதே மாதிரி அதே இடத்துக்கு போய் அதே மாதிரி விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி ப்ரேயர் பண்ணார். இவர் ஏதாவது பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரிப்ளை என்ன கொடுத்தாருன்னா, நான் தேவனை விட்டு என்றைக்கும் விலக மாட்டேன், நான் வேறு எந்த கடவுளையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் நோ சொல்ல பழகினார். எதாக இருந்தாலும் சரி என் தேவன் தான் அப்படின்னு நின்னார். அதுதான் நம்ம உலக வாழ்க்கையிலேருந்து வெளியே வரதுக்குரிய இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நான் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்தேன், இந்த உலகம் எனக்கு வேண்டான்னு நான் சிலுவை எடுத்துக்கொண்டு நடந்தேன்ட்டு. அதுதாங்க அவருக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாத்தையும் வேண்டாம், நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணி விட்டு விட்டேன் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அதே போல தான் நாமளும் எல்லா காரியமும் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை ஃபஸ்ட்லேருந்து இறக்குற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அற்பமும் குப்பையுமாக விட்டு விட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். அது அவர் கண்டிப்பாக கடன் பண்ணுவார். இவன் இதுக்காக எனக்காக இதை விட்டுருக்காளே அப்படின்ற ஒரு காரியத்துக்காக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் மார்க் இருக்குது. நம்ம இந்த எக்ஸாம்லலாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா +1 மார்க் சொல்கிறாங்களே, அதே மாதிரி தேவனுக்காக நம்ம எதெல்லாம் விடுறோமோ அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு +1 மார்க் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அதுக்குடைய தனியான பிளெஸ்ஸிங்ஸும் இந்த உலகத்தில் இருக்கும்போது கூட மற்றவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நம்ம நல்ல ஒரு ஸ்டாராக தான் எப்போவுமே இருக்கும். என்றைக்கும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு வச்சவங்க தோற்று போக மாட்டாங்க, எங்கேயும் தாழ்த்தப்பட மாட்டாங்க. அவர் நம்மளே உயர்த்திக்கிட்டே இருப்பார். அப்படி அவரை பற்றி கொண்டிருக்கவங்க அவருக்கு பகையாளிகளாக இல்லை, அவருடைய ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக, எப்படி ஆபிரகாம், மோசஸ் எல்லாரும் அவர் கூட ரொம்ப கனெக்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் இருக்க முடியும். அதனால் எப்போவுமே இந்த உலகத்துக்கு முக்கியம் கொடுக்காம தேவனுக்கு மட்டும், அவர் மட்டும் போதும் அப்படின்னு அவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் ராக்கிங் ஸ்டார். Praise God. Amen. Be blessed.